Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் iMyFone Mirror 2ங்கிற ஸ்க்ரீன் மிரரிங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்டு, ஐஃபோன், ஐபேட் டிவைசஸை பிசியில் ஸ்க்ரீன் மிரர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக பிசியில் இருந்தே அந்த மொபைல் டிவைஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அண்ட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். ஸோ அது என்ன, எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், ஈவன் கேமர்ஸாக இருக்கலாம். இந்த டூல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹேண்டியாக இருக்கும். பிகாஸ் இந்த ஸ்க்ரீன் மிரரிங் அப்ளிகேஷனில் டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பண்ண முடியும். ஸோ முதல்ல iMyFone Mirror 2ங்கிற அப்ளிகேஷனை நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் இந்த சைட்டுக்கு வரதுக்கான அஃபிஷியல் லிங்க் இந்த வீடியோவோட பின்டு கமெண்ட்லேயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த லிங்கை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. டேரெக்டாக இங்கேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் செட்டப் ஃபைலை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டலேஷன் முடிஞ்சு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியாச்சு. ரெண்டு விதத்தில் நம்மளுடைய மொபைல் டிவைஸை இங்கே நம்ம மிரர் பண்ண முடியும். ஒன்று யூஎஸ்பி வழியாக, இன்னொன்று வைஃபை வழியாக. ஸோ யூஎஸ்பி கேபிள் வழியாக ஸ்க்ரீன் மிரரிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மொபைல் டிவைஸில் நிச்சயமாக யூஎஸ்பி டீபக்கிங் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நம்மளுடைய டிவைஸோட செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். அண்ட் சர்ச்சில் போயிட்டு பில்டு நம்பர் என்ன பண்ணுங்கள், சர்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பில்ட் நம்பரை 7 டைம்ஸ் நம்ம டேப் பண்ணோம்னா நமக்கு டெவலப்பர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆயிரும். ஸோ ஏற்கனவே இங்கே அன்லாக் ஆயிருக்கிறதுனால ஜஸ்ட் நம்ம டெவலப்பர் ஆப்ஷனை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த மொபைல் டிவைசஸில் பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோன் பக்கத்துலேயே நமக்கு அந்த டெவலப்பர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் என்னுடைய டிவைஸில் சிஸ்டம்குள்ளே போய் பார்த்தோம்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இதில் நமக்கு தேவையானது பார்த்தோம்னா, ஸோ சர்ச் பண்ணி கொஞ்சம் கீழே வந்து பார்த்தோம்னா யூஎஸ்பி டீபக்கிங் இருக்கும். இந்த யூஎஸ்பி டீபக்கிங் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணியிருக்கணும். ஒரு வேளை டிசேபிள் பண்ணி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது யூஎஸ்பி கேபிளை ஜஸ்ட் நம்ம மொபைல் டிவைஸோட அட்டாச் பண்ணிட்டோம்னா மொபைலில் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். பட் இப்போது நம்மளுடைய சிஸ்டம் ஸ்க்ரீனை கவனித்து பார்த்தீங்கன்னா கனெக்டபிள் டிவைஸஸில் நம்மளுடைய டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாப்அப் ஆயிரும். ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணாலே போதும். ஸோ இப்போ நம்மளுடைய மொபைல் டிவைஸ் இங்கே பக்காவாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மிரர் ஆகிட்டு இருக்கு. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மவுஸ் கண்ட்ரோல், ஸ்க்ரீன்ஷாட்ஸ், இல்லை ரெக்கார்ட் ஸ்க்ரீன் அண்ட் ஈவன் ஸ்ட்ரீம் ஆப்ஷன் கூட பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரோல் ஆப்ஷன் மவுஸ் கண்ட்ரோல் எனேபிள் பண்ணியிருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக இங்கேருந்து ஸ்க்ரீனை நாம் என்ன பண்ண முடியும், தாராளமாக, அதாவது என்டையர் மொபைலை இங்கிருந்தே நாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைலில் இருக்கக்கூடிய எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, இங்கிருந்து தாராளமாக நாம் ஈவன் சிஸ்டமில் இருக்க கீபோர்டு மூலியமாகவே நமக்கு தேவையான எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா முடிச்சுக்க முடியும். எங்கேயுமே நமக்கு லேகே பார்த்திங்கன்னா ஆகாது. ஈவன் கீபோர்ட் ஷார்ட்கட் கீஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் ஏ கொடுத்தா நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக பார்த்தீங்கன்னா இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நமக்கு தேவையான விஷயங்களை இங்கே நாம் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் இருந்து எல்லாத்தையும் நாம் செஞ்சு முடிச்சுக்க முடியும். ஈவன் நமக்கு டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணுமா, டக்குன்னு நாம் என்ன பண்ணலாம், இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னும் போது கீழே நமக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய சிஸ்டமில் இருக்கக்கூடிய எந்த ஃபைலை வேணாலும் இங்கே நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2025 அப்படிங்கிற அந்த எக்ஸல் ஃபைல் பார்த்தீங்கன்னா தேவை. ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிட்டோம்னாலே போதும். ரீசெலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அண்ட் சேவோட பேத்தும் இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் டு சென்ட்னு கொடுத்தாலே வேலை முடிஞ்சுது. இது எல்லாத்துக்கும் மேலே மீட்டிங்கில் இருக்கும், குயிக்காக நமக்கு தேவையான டேட்டாவை ஷேர் பண்ணணும், ஃபோனில் தான் இருக்குன்ற பட்சத்தில் இந்த ஃபீச்சர் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள், ஜூமில் தான் இருக்கும். ஜஸ்ட் நாம் ஒரு மீட்டிங்கில் இருக்கோம்னு வச்சுப்போம். ஜஸ்ட் மொபைல் டிவைஸை டேட்டா கேபிளில் கனெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் iMyFoneல போயிட்டு ஜஸ்ட் நம்ம கனெக்டபிள் டிவைஸில் நம்மளுடைய டிவைஸை நம்ம கிளிக் பண்ணி டக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். பட் இந்த ஸ்க்ரீனை டக்குன்னு ஷேர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நாம் ஷேரில் போயிட்டு அப்ளிகேஷன் விண்டோஸில் மிரர் 2வை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நாம் ஷேர் கொடுத்தாலே போதும். இன்கேஸ் தேவைன்னா ஷேர் கொடுத்தாலே போதும். ஸோ அப்போ நமக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த விண்டோ மட்டும், அது மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக என்ன ஆகும், ஷேர் ஆகிட்ருக்கும். ஸோ அது நமக்கு பெரிய விஷயமே பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ ஈஸியாக நம்ம குயிக்காக இங்கேருந்து எதை வேணுமோ நாம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை காமிக்கிறதுக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா வசதியாக இருக்கும். அண்ட் ஸ்க்ரீன் ஷேரிங்கோட ப்ரிவியூவில் கவனித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த விண்டோ மட்டும்தான், அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகிட்டுருக்கு. ஈவன் இதையும் நாம் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நாம் ஃபுல் ஸ்க்ரீனில் என்ன பண்ணலாம், கொண்டு போகலாம் இல்லையா. ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் என்ன பண்ணலாம், கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ இன்னுமே நமக்கு க்ளீனாக பார்த்தீங்கன்னா இருக்கும். நாம் ஒர்க் பண்ணுறதுக்கும் காமிக்கிறதுக்கும் வசதியாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே,
ஸோ இப்படி அது மொபைல்லையோ சரி இல்லை வாட் எவர் இட் இஸ், ஓகே, எதை வேணுமோ டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த டேட்டா வேணாலும் நீங்கள் டக்குன்னு குயிக்காக ஷேர் பண்ணுறதுக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா வசதியாக இருக்கும். ஈவன் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, டக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட் தேவை, இல்லை ஒரு நோட்ஸ் தேவை, ஜஸ்ட் நீங்கள் கம்பேர் பண்ணணும், இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும், வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த டேட்டா உங்களுடைய மொபைல் டிவைஸில் இருக்குது, இல்லை டேப்லெட்டில் இருக்குது, வாட் எவர். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி நமக்கு பின் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, இது நமக்கு ஸ்டேபிளாக அப்படியே பின் ஆகி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, அண்ட் நமக்கு தேவையான டேட்டா எங்கே இருக்குது, ஜஸ்ட் நாம் என்ன பண்ணலாம், ஓகே, இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நமக்கு தேவையான டேட்டா நோட்ஸில் போயிட்டு இம்பார்ட்டன்ட் நோட்ஸில் ஸோ நமக்கு தேவையான டேட்டா இருக்குது. ஸோ இங்கேருந்து எனக்கு தேவையான டேட்டாவை ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம டபுள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்ன பண்ணலாம், தாராளமாக கான்டென்ட் நமக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் Ctrl+C கொடுத்து நார்மலாக நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் அந்த கான்டென்ட்டை இங்கே நீங்கள் Ctrl+V கொடுத்து தாராளமாக நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஈவன் நீங்கள் கேம்ஸ் ப்ளே பண்ணணும், லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும்னாலும் நோ ப்ராப்ளம். தாராளமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான கேம்ஸை லான்ச் பண்ணி என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன் இருக்குது. தேவைன்னா நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் மோடும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒயிட் போர்டு ஆப்ஷன் இருக்குது. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எப்படி தேவையோ தாராளமாக நீங்கள் ஒயிட் போர்டு யூஸ் பண்ணலாம். பட் நல்லா கவனிங்க, ஒயிட் போர்டு ஒரு வாட்டி எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பி உங்களுடைய மவுஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகிருக்கும். எனேபிள் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இன்னுமே குவாலிட்டி அண்ட் கீபோர்ட் மேப்பிங் இது எல்லாத்தையும் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சுக்க முடியும். இன்னும் அதிக கண்ட்ரோல் எடுக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆல் செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை தாராளமாக நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல், ரெக்கார்ட், ஃபைல் பேத், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்தையுமே தாராளமாக இங்கேருந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது ஒயர்லெஸ்ஸாக, அதாவது வைஃபை மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு 2 டிவைஸும் பார்த்தீங்கன்னா சேம் வைஃபை நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ அப்போது வைஃபை அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன் அண்ட் மொபைல் டிவைஸோட கேபிளை அன்பிளக் பண்ணிடுறேன். பட் வைஃபை நெட்வொர்க் மூலியமாக கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா மிரர் 2 அப்ளிகேஷன் நம்மளுடைய மொபைல் டிவைஸில் இருக்கணும். ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் இருக்காது, பட் நம்ம மொபைலோட அஃபிஷியல் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விவோ மொபைல்ஸில் விவோ ஸ்டோர் இருக்கும், அதே மாதிரி சாம்சங்கில் கேலக்ஸி ஸ்டோர் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் iMyFone Mirror 2 நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா Miracast மிரர் ஆப் பார்த்தீங்கன்னா இருக்கும். iMyFone பார்த்தீங்கன்னா கீழே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷனை இங்கேருந்து தாராளமாக நாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு. அக்ரி, ஸ்டார்ட். ஏற்கனவே இருக்கக்கூடிய இமெயில் ஐடி மூலியமாக நாம் லாகின் பண்ணிக்கலாம். சில பெர்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்கும், அதை மட்டும் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா you're good to go. இப்போது டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில் பாருங்கள், கான்ட் ஃபைண்ட் திஸ் கம்ப்யூட்டர் ஒரு கனெக்ஷன் ஃபெயில். ஜஸ்ட் நம்ம ஒரு ரீஃப்ரெஷ் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில் நமக்கு QR கோட் இருக்குது அண்ட் மொபைல் அப்ளிகேஷனில் நமக்கு ஸ்கேன் ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நாம் ஸ்கேன் கொடுத்து அந்த QR கோடை நாம் என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் ரெக்கார்டிங் ஆர் காஸ்டிங் வித் மிரர் 2 இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் நவ் கொடுத்தாலே போதும். நான் சொன்னது மொபைலில் பார்த்தீங்கன்னா கேட்கும். ஸோ ஸ்டார்ட் நவ் கொடுத்தீங்கன்னா ஸோ ஒயர்லெஸ்ஸாகவே நமக்கு இப்போ கம்ப்ளீட்டாக மொபைலை கண்ட்ரோல் பண்ண முடியும், எந்த விதமான USB கேபிள் இல்லாமல். ஓகே, ஸோ வைஃபை மூலியமாகவே தாராளமாக நம்ம எல்லா விதத்தையும் செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணாலும் எதுவுமே நடக்கலைன்னா அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மவுஸ் கண்ட்ரோல் டிசேபிள் பண்ணியிருக்கு. எனேபிள் பண்ணுறோம், பட் எனேபிள் பண்ணும்போது பாருங்கள் இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ மவுஸ் கண்ட்ரோல் ஃபோனில் எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நமக்கு ஃபோனில் தான் இருக்குது. ஸோ எங்கன்னு கவனித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள், மவுஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன், மவுஸ் கண்ட்ரோல் கைடுன்னு இருக்கா. ஸோ அதை ஓப்பன் பண்ணோம்னா எப்படி நம்ம எனேபிள் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதை தாராளமாக நம்ம பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சசிபிலிட்டிக்கு நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஓகே, ஸோ கோ டு செட்டிங்ஸ் கொடுத்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா டவுன்லோடட் ஆப்ஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம மிரர் 2 என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி எனேபிள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது மவுஸை நாம் சிஸ்டமில் இருந்தே தாராளமாக நாம் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனில் மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் நமக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. பட் அதோடைய ஃபுல் கண்ட்ரோல் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ப்ரைஸ் அண்ட் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் இந்த வீடியோவோட பின்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. அந்த லிங்கை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.